ഉപനിഷത്തുകൾ சாந்தி பாடத்தோடு கூடின உபனிஷத்துகள் 108 ஆக்கும். இந்த உபனிஷத்துகளை சாந்தி பாடங்கள் முன்னால சொல்லப்படுறதுனால அந்த சாந்தி பாடங்கள் வழி சாந்தி மந்திரங்கள் வழி 108 உபனிஷத்துகளும் எந்த எந்த வேதங்களிலேருந்து எடுக்கப்பட்டவையாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். உபனிஷத்துக்கள் நிறைய இருக்குன்னா கொடியும் முக்கியமாக 10 உபனிஷத்துக்கள், தச உபனிஷத்துக்கள், அது தசோபனிஷத்து அப்படின்னு ஒரு சேர தெரியப்படுறது. ஈஷாவாஸ்ய உபனிஷத்து, சுக்ல யஜுர்வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக்கும். கேன உபனிஷத்து சாமவேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. கடோபனிஷத்து கிருஷ்ண யஜுர்வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பிரஸ்னோபனிஷத்து அதர்வ வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. முண்டக உபனிஷத்து அதர்வ வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. மாண்டூக்கிய உபனிஷத்து அதர்வ வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. தைத்திரிய உபனிஷத்து கிருஷ்ண யஜுர்வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஐதரேய உபனிஷத்து ரிக்வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. சாந்தோக்கிய உபனிஷத்து சாமவேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. பிருஹதாரண்யக உபனிஷத்து சுக்ல யஜுர்வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இப்படியாக ஈஷாவாஸ்யம், கேனம், கடம், பிரஷ்னம், முண்டகம், மாண்டூக்கியம், தைத்திரியம், ஐதரேயம், சாந்தோக்கியம், பிருஹதாரண்யகம் இப்படின்னு 10 உபனிஷத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கெல்லாம் நல்ல டீட்டெயிலான வியாக்கியானங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பார்த்தோம், ரிக்வேதத்தில் 25 பிரான்ச்சஸ் அவைலபிள் ஆயிட்டு இருக்கு. அதுல 4 பிரான்ச்சஸ் ஆக்கும் அவைலபிள் ஆயிட்டு இருக்கு. ரிக்வேதத்தில் 25 பிரான்ச்சஸ் இருக்கிறதுல 4 பிரான்ச்சஸ் ஆக்கும் அவைலபிள் ஆயிட்டு இருக்கு. யஜுர்வேதத்தில் 108 பிரான்ச்சஸ் இருக்கிறதுல அப்ராக்சிமேட் ஆயிட்டு ஒரு 40 பிரான்ச்சஸ் ஆக்கும் அவைலபிள். சாமவேதத்தில் 1001 பிரான்ச்சஸ் இருக்கிறதுல அவைலபிள் ஆயிட்டு இருக்கிறது 12 பிரான்ச்சஸ் ஆக்கும். அதர்வ வேதத்தில் 51, 52 அந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்கிறதுல அவைலபிள் ஆயிட்டு இருக்கிறது 2 3 தான் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். பல காலங்கள் இப்படி கடந்து கடந்து போறத நிறைய பிரான்ச்சஸ் காணாம போயிடுத்து. இப்படி இருக்கிற ரிக்வேத, யஜுர்வேத, சாமவேத, அதர்வ வேதங்களோடு அந்த உபனிஷத்துக்களையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 108 உபனிஷத்துக்கள் அத ஆரம்பிக்கிறத எந்த வேதத்திலேந்தாக்கும் அது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற சாந்தி பாடத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். 108 உபனிஷத்துக்களுக்கு மேலேயும் உபனிஷத்துக்கள் இருக்கு. ஆனா அதுல ஒரு சிலதுல சாந்தி பாடம் அப்படிங்கிறது கிடையாது. அப்படின்னாக்கா சாந்தி பாடம் இல்லாத உபனிஷத்துக்கள் கம்ப்ளீட் ஆகாத உபனிஷத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பார்த்தோம், ஒவ்வொரு வேதத்திலையும் நிறைய பிரான்ச்சஸ்கள் இருக்கு.
அதில் ஒரு சில பிரான்ச்சஸ் தான் அவைலபிள் அப்படின்னு பார்த்தோம். அப்படி கம்ப்ளீட் ஆகாத அந்த பிரான்ச்சஸ்லேருந்து உண்டாகிற அந்த உபனிஷத்துக்களாக்கும் இந்த 108 உபனிஷத்துக்கு மேலே நிறைய உபனிஷத்துக்களை பார்க்க முடியும். அதிலொன்றும் சாந்தி மந்திரங்கள் இல்லாத உபனிஷத்து. அந்த உபனிஷத்துக்கள் எல்லாம் இப்படி கம்ப்ளீட் ஆகாத வேதங்களிலிருந்து எடுக்கப்பட்டதாக்கும். அதனாலேயாக்கும் அதுக்கொன்றும் சாந்தி மந்திரம் ஒரு பூர்ணதை உண்டாயிட்டில்லை, அதனால அதுக்கு ஒரு சாந்தி மந்திரம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறதையும் இதில் தெரிஞ்சுண்டு இந்த சாந்தி பாடத்தோடு இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுண்டு உபனிஷத்துக்குள்ள நம்ம போகலாம். சாந்தி பாடம் அப்படிங்கிறது 5 மந்திரங்கள் கொண்டதாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டோம். ஓரோ வேதத்திலேருந்தும் எடுக்கிற அந்த உபனிஷத்துக்களுக்கு அந்த வேதம் சம்பந்தமான சாந்தி பாடங்களாக்கும் சொல்லப்படுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டோம். ரிக்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் இப்படின்னு வேதங்கள். ரிக்வேதத்தோடு சாந்தி மந்திரம், அதே மாதிரி சுக்ல யஜுர்வேதத்தோடு கிருஷ்ண யஜுர்வேதத்தோடு சாமவேதத்தோடு அதர்வ வேதத்தோடு எல்லாம் சாந்தி மந்திரங்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு உபனிஷத்தை நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் பார்க்கும்போது அது எந்த உபனிஷத்துலேருந்து அக்கும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த சாந்தி மந்திரத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். வாக் பூர்ண சஹன ஆப்யயன் பத்ரம் கர்ணேபிஹி ஏவ ச பஞ்சசாந்தீஹி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தச உபனிஷத்துக்களை பார்த்தோம். தச உபனிஷத்துகளுக்கு அப்புறம் முக்கியமான 2 உபனிஷத்துகளாக்கும் மகாநாராயண உபனிஷத்தும் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தும். ஸ்வேத அஸ்வதர உபனிஷத்து, மகாநாராயண உபனிஷத்து, இது ரெண்டும் கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இருக்கிற உபனிஷத்துகளாக்கும். பத்து உபனிஷத்துகளோடு கூட இந்த 2 உபனிஷத்துகள் கூடியும் முக்கியமான ஸ்தானம் வகிக்கிறது. 108 உபனிஷத்துகளில் இம்பார்ட்டൻ്റ് ஆயிட்டு சாதாரணமாயிட்டு தச உபனிஷத்துகளாக்கும் முக்கியம் அப்படின்னு சொன்னா கூடியும் அதோடு கூட கிருஷ்ண யஜுர்வேதத்தில் இருக்கிற இந்த 2 உபனிஷத்துகளும் மகாநாராயண உபனிஷத்து, அதே மாதிரி ஸ்வேதாஸ்வதரோ உபனிஷத்து, இப்படி இருக்கிற 2 உபனிஷத்தும் முக்கியமாக இருக்கு. அப்படின்னு பார்த்தா 108 உபனிஷத்துகளில் 12 உபனிஷத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாயிட்டு இருக்கு. இப்படி 12 உபனிஷத்துக்களோடு கூடின 108 உபனிஷத்துக்களை, அதே மாதிரி ஜாஸ்தியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படாத ஒரு சில உபனிஷத்துக்கள் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு இந்த உபனிஷத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணலாம். முக்திகோபனிஷத்துல உபனிஷத்துகள் இம்பார்ட்டன்ஸ் ஆனது எதெல்லாம் அப்படிங்கிறத சொல்லப்படுறது.
ഋഗ്വേദത്തിലേந்து എടുക്കപ്പെട്ട 10 ഉപനിഷത്തുകൾ, ശുക്ല യജുർവേദത്തിലേന്തുള്ള 19 ഉപനിഷത്തുകൾ, கிருஷ்ண யஜுர்வேதத்திலேந்து எடுக்கப்படுற 32 உபனிஷத்துக்கள். அப்படி பார்த்தானா யஜுர்வேத உபனிஷத்து அப்படின்னு பார்த்தானா 51, ശുക്ല യജുർവേദത്തിലെ 19ഉം കൃഷ്ണ യജുർവേദത്തിലെ 32 ചേർന്ന് 51. അപ്പോൾ ഋഗ്വേദത്തിലെ 10, യജുർവേദത്തിലെ 51, സാമവേദത്തിലെ 16 ഉപനിഷത്തുകൾ, அதர்வவேதத்தில் 31 உபனிஷத்துக்கள். இப்படி 108 உபனிஷத்துக்களையாக்கும் முக்திகோபனிஷத்தில் வர்ணிக்கப்படுறது. அந்த முக்திகோபனிஷத்தில் சொன்னபடியாக்கும் நம்ம இந்த உபனிஷத்துக்களோட கிளாசிஃபிகேஷனை பார்த்தோம். ஈஷாவாஸ்ய உபனிஷத்திலேந்து ஆரம்பிக்கிற 108 உபனிஷத்துக்கள், அதனோட ஒரு கிளாசிஃபிகேஷனாக்கும் முக்திகோபனிஷத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உபனிஷத்துக்களையெல்லாம் பாராயணம் பண்ணினா என்னவாக்கும் ரிசல்ட் அப்படிங்கிறதையாக்கும் முக்திகோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி உபனிஷத்துக்கள் எல்லாம் முக்கியமாக இருக்கு. இந்த உபனிஷத்துக்களையெல்லாம் சொன்னா அதனோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதாக்கும் முக்திகோபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த முக்திகோபனிஷத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த உபனிஷத்துக்களோட கிளாசிஃபிகேஷனை தெரிஞ்சின்ற அப்புறமா இந்த உபனிஷத்துக்குள்ள பிரவேசனம் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால முக்திகோபனிஷத்தை முதல்ல பார்த்துட்டு மற்ற உபனிஷத்துக்கெல்லாம் பிரவேசனம் பண்ணலாம். முக்திகோபனிஷத்து அதனோட சாந்தி மந்திரத்தை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுக்ல யஜுர்வேத சாந்தி மந்திரமாக்கும் அதில் சொல்லப்படுறது. சாந்தி மந்திரம் 5 டைப்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால இதுல சுக்ல யஜுர்வேத சாந்தி மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். எல்லா உபனிஷத்துலேயும் எதனோடு சாந்தி மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உபனிஷத்தை நம்ம பார்க்கலாம். அதனால சாந்தி மந்திரங்கள் எல்லாம் முடிஞ்சளவு தெரிஞ்சு வச்சுட்டாதான் ஒவ்வொரு உபனிஷத்தை ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்கறதையும் அது இன்ன சாந்தி மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறத அந்த சாந்தி மந்திரத்தோடு அந்த மீனிங்கை மைண்டில் கொண்டு வரத்துக்கு சாதிக்கும். அப்போ இது சுக்ல யஜுர்வேத சாந்தி மந்திரம். சாந்தி பாடத்தை முதல்ல சொல்லிட்டு வேணாம் எந்த ஒரு உபனிஷத்துக்குள்ளேயும் பிரவேசனம் பண்ணுறதுக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி மந்திரத்தோட அர்த்தங்களை நம்ம பார்த்ததாக்கும். அதனால முக்திகோபனிஷத்தில் அதனோட டீட்டெயிலுக்கு நம்ம பிரவேசனம் பண்ணலாம். இந்த உபனிஷத்தில் முதல்ல சாந்தி மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா
2 அத்தியாயங்களாக்கும் இந்த உபனிஷத்துல இருக்கு. அதனால 1வது அத்தியாயத்துக்குள்ள பிரவேசனம் பண்றோம். ஸ்ரீராமதேவன் சரையூ நதியில தன்னோட சரீரத்தை தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியா நின்னோன அந்த டைமில் ஹனுமான் சுவாமி ஸ்ரீராமதேவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற விஷயங்களாக்கும் இந்த உபனிஷத்துல சொல்லப்படுற விஷயங்கள். 1வது ஸ்லோகம். அயோத்யாநகரே ரம்யே ரத்னமண்டபமத்யமே சீதா பரத சௌமித்ரி சத்ருக்னாத்யை சமன்விதம். அழகாயிருக்கிற அயோத்தியா நகரத்துல ரத்ன மண்டபத்துக்கு நடுவுல சீதையோடு கூடிட்டும் பரத லக்ஷ்மண சத்ருக்னர்களோடு கூடிட்டும் ஸ்ரீராமச்சந்திரர் சுகமாயிட்டு வாழறார். 2வது ஸ்லோகம். சனகாத்யைர் முனிகணைர் வசிஷ்டாத்யை சுகாதிபி அன்யைர் பாகவதைச்சாபி ஸ்தூயமான அஹர்நிஷம். சனகாதி முனிகள், வசிஷ்டர் தொடங்கின பிரம்மர்ஷிகள், அதே மாதிரி பகவானோடு உத்தம பக்தர்களாயிருக்கிற பாகவதர்கள் எல்லாம் பகவானை ஸ்துதிச்சுண்டு நிற்கிறா. தேவி கிரியா சஹஸ்ராணாம் சாட்சிணம் நிர்விகாரிணம் ஸ்வரூப தியான நிரதம் சமாதி விரமே ஹரிம். ஸ்ரீராம பகவான் புத்திய கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு சமாதி அவஸ்தையில இருந்துட்டு அந்த சமாதியிலேந்து விடுபட்டோன பக்த்யா சுஸ்ரூஷயா ராமம் ஸ்துவன் பப்ரச்ச மாருதி ராமத்வம் பரமாத்மாசி சச்சிதானந்த விக்ரஹா. ஸ்ரீராம பகவான சுஸ்ரூஷை பண்ணினதுக்கு அப்புறம் ஸ்ரீ ஹனுமான் இப்படி சொன்னார். ஸ்ரீராமச்சந்திரா பகவானே, நீங்கள் சச்சித் ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற பரமாத்மாவாக்கும். 5வது ஸ்லோகம். இதானீம் த்வாம் ரகுஸ்ரேஷ்டா பிரணமாமி முஹோர்முஹு த்வத்ரூபம் ஞாதுமிச்சாமி தத்வதோ ராமமுக்தயே. ரகுஸ்ரேஷ்டா, நான் உங்களை மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம் பண்றேன். முக்திக்காயிட்டு நான் உங்களோட யதார்த்த ரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். அநாயாசேன ஏனாஹம் முச்யேயம் பவபந்தனாத் கிருபயா வத மே ராமா ஏன முக்தோ பவாம்யஹம். என்னத்தை செஞ்சானா நான் இந்த சம்சார பந்தத்திலேருந்து முக்தனாவேனோ அந்த யதார்த்த ரூபம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். எங்கிட்ட கருணை உண்டாயிட்டு முக்தி கிடைக்கிறதுக்கான வழிய நீங்கள் தத்துவமாயிட்டு எனக்கு உபதேசிச்சு தரணுமே. ஏழாவது ஸ்லோகம். ஸ்ரீராமதேவன் ஹனுமான் சுவாமிக்கு பதில் சொல்றார். சாது பிருஷ்டம் மகாபாஹோ வதாமி ஸ்ருணு தத்வத
வேதாந்தே சுப்ரதிஷ்டோஹம் வேதாந்தம் சமுபாஸ்ரயா. ஆஞ்சநேயா, உனக்கு நல்ல பெரிய பெரிய திவ்யமான கைகளாக்குமே இருக்கு. அதனால நீ மகாபாகுவாக்கும். நல்ல திவ்யமான கைகள் இருக்கிற நீ கேட்ட விஷயம் நல்லதுதான். நான் தத்துவத்தை சொல்லித்தரேன், கேட்டுக்கோ. நான் வேதாந்தத்தில் இருக்கிறவனாக்கும். அதனால நீ வேதாந்தத்தை ஆசிரியிச்சுக்கோ. வேதாந்தம் அப்படிங்கிறது உபனிஷத்து. உபனிஷத்துல நான் இருக்கேன், அதனால நீ உபனிஷத்தை சேவிச்சுக்கோ. 8வது ஸ்லோகம். வேதாந்தா கேரகுஸ்ரேஷ்டா வர்த்தந்தே குத்ர தேவத ஹனுமான் ஸ்ருணுவக்ஷ்யாமி வேதாந்த ஸ்திதி மஞ்சசா. ஹனுமான் சுவாமி ஸ்ரீராமதேவன் கிட்ட சொல்றார், ரகுவீரா, வேதாந்தங்கள் ஏதெல்லாம் ஆக்கும், உபனிஷத்துக்கள் ஏதெல்லாம் ஆக்கும், அது எங்கேயாக்கும் இருக்கு, அதெல்லாம் எனக்கு சொல்லி தாருங்கோ. ஸ்ரீராமதேவன் பதில் சொல்றார், ஹனுமான், நீ காது கொடுத்து கேளு. நான் உபனிஷத்தோடு அந்த ஸ்திதி எப்படியாக்கும் இருக்கு அப்படிங்கிறத இப்பவே உனக்கு சொல்லித்தரேன். ஸ்ரீராமசுவாமி பதில் சொல்றதாக்கும் இந்த ஸ்லோகம். 9வது ஸ்லோகம். நிஸ்வாச பூதாமே விஷ்ணோர் வேதா ஜாதாசு விஸ்தரா திலேஷு தைலவத்வேதே வேதாந்த சுப்ரதிஷ்டிதா. வேதாந்தங்கள் அதாவது உபனிஷத்துக்கள் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலான தத்துவார்த்தம் இருக்கிறதாக்கும். என்னோட மூச்சு காத்துலேருந்தாக்கும் அது உண்டாச்சு. எள்ளுல எண்ணெய் எப்படி இருக்கோ அதே மாதிரி வேதங்களில வேதாந்தம் அப்படி ஒளிஞ்சுன்னு இருக்கு. எள்ளில் இருக்கிற எண்ணெய கண்ணால பார்க்கறதுக்கு சாதிக்காது. மரத்துல இருக்கிற அக்னிய கண்ணால காணறதுக்கு சாதிக்காது. அந்த சிச்சுவேஷன் வரத்துதான் அது அக்னி ஆயிட்டு நமக்கு கண்ணுக்கு காணறதுக்கு சாதிக்கும். எண்ணெயாயிட்டு சக்குல போட்டு ஆட்டினாதான் அதுலேருந்து எண்ணெய் கிடைக்கும். அது வரைக்கும் அந்த எண்ணெய் அப்படிங்கிறது அந்த எள்ளுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி பாலுக்குள்ள வெண்ணெய் இருக்கு. அந்த வெண்ணெய் கிடைக்கணுமானா அந்த பாலை உர ஊத்தி அதுக்கப்புறமா அதை கடைஞ்சாதான் வெண்ணெய் கிடைக்கும். தண்ணியை கடைஞ்சானா வெண்ணெய் கிடைக்காது. பாலை கடைஞ்சாதான் வெண்ணெய் கிடைக்கும். அதே மாதிரி இந்த எள்ளுக்குள்ள எண்ணெய் எப்படி ஆக்குமோ லயிச்சிருக்கு. அதே மாதிரியாக்கும் வேதங்களில உபனிஷத்துக்கள் அப்படி லயிச்சுன்னு இருக்கு. 10வது ஸ்லோகம். ஸ்ரீராம பகவான் கிட்ட ஹனுமான் சுவாமி கேட்கிற டவுட்டு. ராம வேதா கதிவிதாஸ்தேஷாம் சாகாஸ்ச ராகவா தாசோபனிஷத காஸ்யோ கிருபயா வத தத்வதா. ஹே ராமா, வேதங்கள் எத்தனை டைப்ல இருக்கு, அந்த வேதங்களோடு பிரான்சஸ் ஆக்குமே உபனிஷத்துக்கள், அதெல்லாம் எத்தனை டைப்ல இருக்கு, அந்த உபனிஷத்துக்கள் எதெல்லாம் ஆக்கும், இதெல்லாம் எனக்கு டீட்டெயில் ஆயிட்டு சொல்லி தாருங்கோ. 11வது ஸ்லோகம். ஸ்ரீ ராம உவாஜா. ஸ்ரீராமதேவன் ஹனுமான் சுவாமிக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ऋग्वेदादि विभागेन वेदाश्चत्वार ईरिदा तेषां शागाह्यनेगास्युस्तासूपनिषदस्तदा. ஸ்ரீராமதேவன் சொன்னார், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் இப்படின்னு வேதங்கள் முக்கியமா 4 டைப்ல இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக்கும்.
அந்த வேதங்களுக்கு நிறைய நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல உபனிஷத்துகள் நிறைய இருக்கு. 12வது ஸ்லோகம். ऋग्वेदस्य दुशागास्योरेकविंशति संख्यका नवाधिकशतं शागा यजुषो मारुदात्मजा. हे मारुदा, மாருதே, அஞ்சனேயா, ரிக்வேதத்துக்கு 21 பிரான்ச்சஸ், யஜுர்வேதத்துக்கு 109 பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கு. 13வது ஸ்லோகம். சஹஸ்ர சங்க்யயா ஜாதா சாகா சாம்ன பரந்தப அதர்வணஸ்ய சாகாஸ்யோ பஞ்சாசத் பேததோ ஹரே. சாமவேதத்துக்கு 1000 பிரான்ச்சஸ் இருக்கு. அதர்வ வேதத்துக்கு 50 பிரான்ச்சஸ் இருக்கு. 14வது ஸ்லோகம். பகவான் சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். ஸ்ரீ ராமதேவன் சொல்றத பார்த்துட்டு இருக்கோம். ஏகைகஸ்யாஸ்து ஷாகாயா ஏகைகோபனிஷன்மதா தாசாமேகாமிருஜம் யஸ்ச படதே பக்திதோ மயி. ஒவ்வொரு பிரான்ச்சஸுக்கும் ஒவ்வொரு உபனிஷத்து இருக்கு. அதுல இருக்கிற ஒரு வேத வாக்கியமாவதும் எங்கிட்ட ரொம்ப ரொம்ப பக்தியோடு கூடிட்டு. 15வது ஸ்லோகம். சமத்சாயுஜ்ய பதவீம் பிராப்னோதி முனி துர்லபா ராமகேஜின் முனி ஸ்ரேஷ்டா முக்திரேகேதி சச்சிரே. எங்கிட்ட பக்தியோடு கூடி படிக்கிற பக்தன், மனநசீலர்களாயிருக்கிற முனிகளுக்கு கூடியும் துர்லபமான என்னோடு சாயுஜ்ய பதவிய பிராபிப்பன். 16வது ஸ்லோகம். பகவான் இப்படி உபனிஷத்துக்களோடு இம்பார்ட்டன்ஸ சொல்லின்னு இருக்கிறத ஆஞ்சநேயர் தனக்கு வந்த ஒரு டவுட்டை கேட்கறதாக்கும் இந்த ஸ்லோகம். கேஜித்வத் நாம பஜனாத் காஷ்யாம் தாரோபதேசத அன்யேது சாங்கியயோகேன பக்தி யோகேன சாபரே. ஆஞ்சநேயர் சொன்னார், ஹே ராமா, ஒரு சில முனிசிரேஷ்டர்கள் சொல்லறா, பிராபியமானது முக்தி மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லறா. ஒரு சிலவா சொல்லறா, பகவான நாமங்களால பஜிச்சுண்டு சரணடையலாம் அப்படின்னு சொல்லறா. ஒரு சிலவா காசியில தாரக மந்திர உபதேசத்தால அடையலாம் அப்படின்னு சொல்லறா. ஒரு சிலவா சாங்கிய யோகத்தால அந்த மோட்சபதத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லறா. ஒரு சிலவா பக்தி யோகத்தால முக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லறா. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் பகவானே. 17வது ஸ்லோகம். ராம மந்திரத்தால சாலோக்கிய முக்தி, சாமீப்ய முக்தி, சாரூப்ய முக்தி, சாயுஜ்ய முக்தி இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பகவான் சொல்றார். அந்யே வேதாந்த வாக்கியார்த்த விசாராத் பரமர்ஷய சாலோக்யாதி விபாகேன சதுர்தா முக்திரீரிதா. ஒரு சில மகர்ஷிகள் வேதாந்த வாக்கியார்த்த விசாரத்தால, அதானது உபனிஷத்து வாக்கியங்களோடு
அந்த அறிவினால முக்தியை பிராபிக்கிறா. சாலோக்கியம் தொடங்கின முக்தி 4 டைப்பில் இருக்கு அப்படிங்கிற அபிப்பிராயம் இருக்கு. ஜீவாத்மா പരമാത്മാവിൽ പൂർണ്ണമായിട്ട് ലയിக்கிறதாக்கும் കൈവല്യ മുക്തി. விஷ்ணு லோகத்தில் பிரவேசனம் பண்ணி அந்த பகவான் விஷ்ணு கூட பக்கத்தில் உட்கார்ந்துட்டு பகவானோட ரூபத்தை சதா தியானிச்சுண்டு கடைசியில் அந்த பகவத் ரூபத்தை தியானிச்சு அந்த ரூபத்தில் லயிச்சு இப்படி அந்த மோட்சத்துக்கு 4 அவஸ்தா பேதங்கள் இருக்கு. அப்படி இருக்கிற 4 அவஸ்தா பேதங்களாக்கும் சாலோக்கிய முக்தி, சாமீப்ய முக்தி, சாரூப்ய முக்தி, சாயுஜ்ய முக்தி. பகவத் ரூபத்தை தியானிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆயிட்டு அந்த பக்தி டாப் மோஸ்ட் லெவல்ல வரத்தையாக்கும் சாயுஜ்ய முக்தி கிடைக்கிறது. ராம மந்திரத்தால இந்த 4 முக்திகளையும் பிராபிக்கலாம். சாயுஜ்யம் அப்படிங்கிற அந்த முக்தியாக்கும் கைவல்ய முக்தி. 18வது ஸ்லோகம் ஸ்ரீராமதேவன் சொன்னார். அதாக்கும் இங்க சஹ உவாஜ ஸ்ரீராமஹ கைவல்யமுக்திரேகைவ பாரமார்த்திகரூபிணி துராஜாரரதோ வாபி மன்னாம பஜனாத் கபே. ஸ்ரீராமன் சொன்னார், யதார்த்தத்தில் கைவல்ய முக்தி அப்படிங்கிறது ஒன்றுதான் இருக்கு. துஷ்டனானாலும் அவன் என்னோடு நாம பஜனத்தால சாலோக்கிய முக்தியை பிராபிக்கிறான். அவனுக்கு அந்நிய லோகங்களுக்கு போக வேண்டின அவஸ்தை உண்டாகிறதில்லை. 19வது ஸ்லோகம் சாலோக்கிய முக்தி மாப்னோதி நது லோகாந்தராதிகம் காஷ்யாம் து பிரம்மநாளேஸ்மின் மிருதோ மத்தாரமாப்னுயாத். அவனுக்கு அந்நியலோக பிராப்தி உண்டாகிறதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற காசியில அந்திய காலத்தில் என்னோடு தாரக மந்திரத்தை ராமா ராமா அப்படின்னு இருக்கிற தாரக மந்திரத்தை ஆராக்குமோ காது கொடுத்து கேட்கிறான். 20வது ஸ்லோகம் புனராவృத்திரஹிதாம் முக்திம் பிராப்னோதி மானவா யத்ர குத்ராபி வா காஷ்யாம் மரணே ச மகேஸ்வரா. புனர்ஜென்மம் இல்லாத முக்திய அந்த பக்தன் பிராபிப்பன். காசியில எங்க வச்சு இறந்து போனாலும் அந்த பக்தன் மகேஸ்வரனாயிட்டு திருந்துடுவன் அப்படின்னு ஸ்ரீராம பகவான் இங்க ஹனுமான் சுவாமிக்கு சொல்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புனிதமான காசிய எடுத்து சொல்றார் ஸ்ரீராமதேவன். 21வது ஸ்லோகம் பகவான் ஸ்ரீராமசுவாமி ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜந்தோர்தட்சிண கர்ணேது மத்தாரம் சமுபாதிஷேத நிர்தூதாசேஷபாபௌகோ மத்சாரூப்யம் பஜத்யயம். என்னோட தாரக மந்திரம் உயிரினங்களோடு வலது காதுல கேட்க வச்சானாக்கா அந்த சரீரத்தில் இருக்கிற உயிர் சர்வ பாபங்களிலேந்து முக்தனாயிட்டு என்னோடு சாரூப்பியத்தை பிராபிக்கும். சாரூப்பிய முக்தி அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவனுக்கு கிடைக்கும். அந்த சரீரத்தில் இருக்கிற வலது காதுல என்னோடு ராம மந்திரத்தை சொன்னானாக்கா
அப்படி இருக்கிற அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற உயிர் என்னோடு ரூபத்தை பிராபிக்கும்.